Hello everyone, welcome to post market analysis. So first of all, Nifty opening price பார்க்குறோம் 23099.15 அப்படின்றது ஓப்பனிங். சப்போர்ட் 2300 கால் ஆப்ஷனோட பிரேக் ஆன சஸ்டெயின் பண்ண மார்க்கெட் பை, புட் ஆப்ஷனோட பிரேக் ஆன வந்து சஸ்டெயின் பண்ண மார்க்கெட் வந்து செல். ஸோ இதுதான் சிம்பிள் வே, ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2300 கால் போட்டு வந்து எடுக்கிறோம். ஸோ 2300 கால் போட்டு வந்து எடுக்கிறோம். ஸோ 2300 கால் என்ன பண்ணிருக்கு, பிரேக் அவனுக்கு பிலோவில் ட்ரேட் ஆகுது. ஸோ இங்கேயும் வந்து பிரேக் அவனை ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு பிலோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ரெண்டுமே. ஸோ இட்ஸ் அ சைன் ஆஃப் வீக்னஸ். ப்ரீமியம் வந்து கொடுக்கல, ப்ரீமியம் வந்து கரைஞ்சிட்ருக்கான் அப்படின்றது இண்டிகேஷன். சிம்பிள் வே, ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போது நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா ப்ரீமியம் வந்து வராது அப்படின்னு தெரியும். ஸோ அப்போது மார்க்கெட்டை விட்டு வெளியே இருக்கிறது தான் புத்திசாலித்தனம், ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு கட்டம் கட்டினான், நல்லா ஒரு ஸ்வீப் அடித்தான். ரேஞ்சாக பார்த்திங்க அப்படின்னா ரேஞ்சு ஸ்வீப்பு. ஸோ லோ அடித்தான், ரீட்டர்ஸ் கொடுத்தான், கீழே போய்ட்டுருக்கான். எஸ்எம்சி பேஸஸில் எல்லாம் போய்ட்டுருக்குங்க. பட் ப்ரீமியம் எங்கன்னா ப்ரீமியம் கொடுக்கல. ஸோ எப்படி ப்ரோ ப்ரீமியம் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஒன்றும் கிடையாதுங்க, சிம்பிள் வே, ஓகேங்களா? சிம்பிள் வே என்ன அப்படின்னா, நம்மளோட கைட்டில் வரிசையாக ஒரு மேலே ஒரு 4 ஸ்ட்ரைக், கீழே ஒரு 4 ஸ்ட்ரைக் வந்து ஆட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இப்போது மொத்த ஸ்ட்ரைக்குமே ரெட்டில் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் இண்டிகேட்டிங் ஃபுல்லாக ப்ரீமியம் தான் கரைச்சிட்டா அப்படின்றத சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ அப்போது லாஸ்ட் டேவோட ஒரு 130 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் நின்னாலும் வாட்ஸ் த யூஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் பையர்? ஸோ தேர் இஸ் நோ யூஸ், ஓகேங்களா? ஸோ 23K கால் ஆப்ஷன் மட்டும் ஒரு 13 பாயிண்ட் ப்ரீமியம் ஏற்றிருக்கோம். 130 பாயிண்ட் ப்ளஸுக்கு எஸ்டேடு ப்ரீவியஸ் க்ளோஸை விட 13 பாயிண்ட் எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட 10ல் 1 பங்கு கூட ப்ரீமியம் கொடுக்கல, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் போய் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ட்ரேட் மட்டும் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் எல்லாம் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ இப்போது எப்போ ட்ரேட் பண்ணணும், எப்போ ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியணும், ஓகேங்களா? ஸோ நம்மளோட பப்ளிக் கம்யூனிட்டியில் நீங்கள் இல்லை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. கரெக்டாக 11 o'clock வந்து சொல்லியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டான சைட்வேஸ்லேருந்து முடித்தாங்க. ஸோ இது வந்து நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர் லாஸ்ட் மந்த் ட்ரேட் பண்ண ட்ரேட் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா? ஸோ எப்போ ட்ரேட் பண்ணணும், எப்போ ட்ரேட் பண்ணக்கூடாது, என்றைக்கு ட்ரெண்டிங் டே, என்றைக்கு சைட்வேஸ் டே. ஸோ ட்ரெண்டிங் டேனால் அது இவ்வளோ தூரம் டார்கெட் வந்து போகும் பேஸ்ட் ஆன் டேட்டா. ஸோ ஒரு ப்ரீமியம் பை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ரீமியம் இவ்வளோ தூரம் வந்து போகும். ஸோ அப்படின்றதெல்லாம் கிளியராக தெரியும் போது தான் ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் நிலையில் இருக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அது தெரியல அப்படின்னும் போது ஸோ நேற்று நடந்த இந்த செல் மூவை பார்த்துட்டு, ஓகேங்களா? ஸோ அந்த நேற்று நடந்த ஸோ இந்த பெரிய செல் மூவை பார்த்துட்டு ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் வந்து பை அடித்தாங்களோ, ஸோ நேற்று நடந்த இந்த மூவ் பார்த்துட்டு யாரெல்லாம் இன்றைக்கி கேப் அப் வார்னிங் கொடுத்து பை அடித்தாங்களோ ஸோ அவங்களோட செல்லை ஃபஸ்ட்டு வாரிட்டான், அந்த இடத்துலையே கட்டமும் கட்டிட்டான். ஸோ ப்ரீமியம் மொத்த ப்ரீமியத்தையும் கரைச்சி அவன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டான், ஓகேங்களா? ஸோ இதை கிளியராக தெரிஞ்சுட்டு பண்ணும்போது தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஸோ இன்கேஸ் இதெல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க நம்ம கம்யூனிட்டியில் பின் பண்ணியிருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் வந்து பண்ணுங்கள். தேங்க்யூ.